குட் மார்னிங் ஆல், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு டிஆர்பி T20 சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி ஆஃப் மிஷின்ஸில் பேலன்சிங் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா டே 4. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 3 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் அதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன, ஸோ அதுலேருந்து நமக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் ரிலேட்டடான எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் ஓல்டு வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க மறக்காம அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்குள்ள டாப்பிக்ல நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியினுடைய அச்சீவர்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர்ஸ் நடந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண நம்ம அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில், மெக், ட்ரிபிள் இசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் எஸ்எஸ்சி ஜேஇக்கான அட்மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ, பிசி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் தென் டிஆர்பி சிவில், மெக், ட்ரிபிள் இசி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் டிப்ளமோ அண்ட் டிகிரி லெவல் 2 எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ லாஸ்ட்டாக நடந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு 9/11 நடந்தது இல்லைங்களா? ஸோ அதில் நமக்கு நம்மளுடைய அகாடமிலேருந்து கண்டக்ட் பண்ணியிருந்த டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து 39+ ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிகிரி லெவல் அப்படின்றது நமக்கு 26/10 வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுடைய அகாடமிக் கொஸ்டின்ஸ்லேருந்து 35+ கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ல வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் கிளாஸஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஜிஎஸ் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்குள்ள டாபிக்ல நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேலன்சிங். ஓகேவா? ஸோ பேலன்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா a system is said to be statically balanced if there is no unbalanced force on it அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே வந்து எதுவுமே வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா தான் நம்ம அதை வந்து அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அ பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேலன்சிங் அப்படின்றது எப்படி பண்ணும் அப்படின்னா கேன் பி டன் பை எய்தர் ஆடிங் தி மாஸ் ஆர் ரிமூவிங் தி அன்பேலன்ஸ்டு மாஸ் பிரசன்ட் இன் தி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஒன்று நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த நமக்கு என்ன சொல்லியிருக்கு, இந்த தராசு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு 5 kg இருக்குது, இதில் வந்து ஒரு 10 kg இருக்குது அப்படின்னா ஸோ இது நமக்கு என்னவா இருக்கும், அன்பேலன்ஸ்டு மாஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்று நம்ம ரைட் சைடில் நம்ம என்ன பண்ணலாம், 5 kg ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எனக்கு என்ன ஆகும், பேலன்ஸ்டு சிஸ்டமாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ஒரு 5 kg அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 5 kg ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, பேலன்ஸ்டு ஆகுது. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் ஸோ நான் என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடில் நான் என்ன பண்ணலாம், ஒரு 5 kg வந்து நான் ஸோ கேஜி அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் நான் என்ன பண்ணலாம், ஒரு 5 kg வந்து நான் ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த சிஸ்டம் எனக்கு என்னவா இருக்கும், பேலன்ஸ்டு சிஸ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலன்சிங் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் F is equal to mr omega square அப்படின்ற ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ F is equal to mr omega square அப்படின்ற ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் m அப்படின்றது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் r அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அண்ட் ஒமேகா அப்படின்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம் டைப்ஸ் ஆஃப் பேலன்சிங். ஓகேங்களா? ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேலன்சிங் அப்படின்றது நம்ம படுவோம் அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் அண்ட் தென் பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ். ஓகேங்களா? ஸோ ரொட்டேட்டிங் மாசஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் அண்ட் தென் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா the process of providing the second mass in order to counteract the effect of the centrifugal force of the first mass is called balancing of rotating masses அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ பேலன்சிங் மாசஸ் அப்படின்றது நமக்கு ரைட் சைடில் என்ன பண்ணிருக்காங்க, கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்டர்பிங் மாஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டர்பிங் மாஸ் அப்படின்றது என்னது, மேலே இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேலன்சிங் மாஸ் அப்படின்றது நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் அது ஒரு ரொட்டேட்டிங் சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா ஸோ அங்கே நம்ம ஒரு பேலன்சிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபோர்ஸ் எக்ஸெட்டட் ஒரு ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸெட்டட் பை மாஸ் 1 அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா m1 r1 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அட் த சேம் டைம் ஃபோர்ஸ் எக்ஸெட்டட் பை மாஸ் 2 ஓகேங்களா. மாஸ் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா m2 r2 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டு ஃபோர்ஸஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா m1 r1 ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m2 r2 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு இருக்குமா. ஸோ ஒமேகா தட் மீன்ஸ் நம்ம அது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு என்ன இருக்கும் சேமா இருக்கிற டயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா m1 r1 ஈக்குவல் டு m2 r2 அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபார் தி பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ்ல ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து ரெசிப்ரோகேட்டிங் கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்சிங் அப்படின்றது பண்ணுவோம் ஓகேவா. ஸோ பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ் ஏன் பண்றோம் அப்படின்னா the purpose of balancing the reciprocating masses is to eliminate the shaking force or shaking couple ஓகேங்களா. shaking force and then shaking couple நம்ம எலிமினேட் பண்றதுக்காக தான் என்ன அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பேலன்சிங் அப்படின்றது நம்ம பண்றோம் ஓகேங்களா. ஸோ அட் த சேம் டைம் the reciprocating masses are only partially balanced ஓகேங்களா. ஸோ ரெசிப்ரோகேட்டிங் மாசஸை பொறுத்த வரைக்கும் பார்ஷியலாக தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் the acceleration of the reciprocating parts is given by ஓகேவா. ஸோ ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதனுடைய ஆக்சலரேஷன் அப்படின்றது நம்ம ஃபைனலா சால்வ் பண்ணி நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை n அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஃபோர்ஸ் ரெக்யர்ட் டு ஆக்சலரேட்டிங் தி ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ ஃபார்மா என்ன பண்ண நெக்ஸ்ட் ஃபைன் பண்ணலாம் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு நமக்கு என்ன தெரியும் ஈக்குவேஷன் தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அப்படின்றத சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னது ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 2 தீட்டா இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம டேரக்ட் என்ன பண்ணிடலாம் ஆக்சலரேஷனோட வேல்யூ அப்படி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா mr ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை n அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் இன்னொன்று வந்து செகண்டரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா mr ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் செகண்டரி ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அண்ட் தென் செகண்ட் இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஸோ இந்த மாதிரி ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றது நம்ம காமனாக இருக்கிறதுல காமனாக நம்ம சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா. அப்போ செகண்டரி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mr ஒமேகா ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை n அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதுல n ஓகேவா. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு இதுல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓகேவா. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு செகண்டரி ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ செகண்டரி ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு இன்வெர்ஸ்லி கண்டிஷன்ல இருக்கிறதுனால ஸோ செகண்டரி ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுல n அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா L பை R அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ n அப்படின்றது என்ன அப்படின்னா L பை R ஓகேவா. ஸோ L அப்படின்றது என்ன அப்படின்னா கனெக்டிங் ராட் லென்த் ஓகேவா. ஸோ L அப்படின்றது கனெக்டிங் ராட் லென்த் அண்ட் தென் R அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராங்க் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ L அப்படின்றது கனெக்டிங் ராட் லென்த் அண்ட் தென் கிராங்க் ரேடியஸ் R அப்படின்றது கிராங்க் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு பாருங்க கனெக்டிங் ராட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. கனெக்டிங் ராட் லென்த் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா. ஸோ நமக்கு L அப்படின்றது Lக்கும் Nக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க L இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N அப்படிதானே. N இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L அப்படிதானே. ஸோ அப்போ நமக்கு L இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு தட் மீன்ஸ் கனெக்டிங் ராட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் N அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். N இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா செகண்டரி ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா. சப்போ கனெக்டிங் ராட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் செகண்டரி ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிராங்க் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸஸ்ல எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ தட் மீன்ஸ் கிராங்க் ரேடியஸ் அப்படின்றது நமக்கு n-க்கு எந்த கண்டிஷன்ல இருக்குது n இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கிராங்க் ரேடியஸ் கண்டிஷன்ல இருக்குது ஓகேங்களா. அப்போ நமக்கு கிராங்க் ரேடியஸ் தட் மீன்ஸ் R வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் அண்ட் தென் செகண்டரி ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அப்போ n-க்கு என்ன ரிலேஷன்ல இருக்குது செகண்டரி ஃபோர்ஸ் அண்ட் தென் கனெக்டிங் ராட் லென்த் L-க்கு என்ன ரிலேஷன் இருக்குது அண்ட் தென் R கிராங்க் ரேடியஸ்க்கு செகண்டரி ஃபோர்ஸ் என்ன ரிலேஷன்ல இருக்குது நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ first question, a body of mass 10 kg with its center of gravity 200 mm from the axis of rotation is to be completely balanced by another mass of B 5 kg placed in the same plane. The radius at which the center of gravity of mass should be அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் 1. ஓகேங்களா. பாடி ஆஃப் மாஸ் 10 kg அப்படின்றது நமக்கு 2 மாசஸ் கொடுத்துருக்கிறதுனால மாஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் அப்போ மாஸ் 1 அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 kg அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், தட் மீன்ஸ் அது என்னது நமக்கு டிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் ஆர். ஓகேங்களா. ஸோ அப்போ ரேடியஸ் அப்படின்றது R1 அப்படின்றது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 mm அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ செகண்ட் பாருங்க, அனதர் மாஸ். ஓகேவா. ஸோ அப்போ மாஸ் 2 M2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ மாஸ் 2 ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 kg அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, the radius at which the center of gravity of mass B. ஓகேங்களா. ஸோ மாஸ் B உடைய ரேடியஸ், தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ R2 அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம் அப்படிதானே, M1 R1 ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு M2 R2 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ற ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒமேகா வந்து காமனாக இருக்கிறது நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக நமக்கு M1 R1 இஸ் ஈக்குவல் டு M2 R2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் மாஸ் 1 அப்படின்றது நமக்கு தெரியும், அண்ட் தென் ரேடியஸ் 1 அப்படின்றது நமக்கு தெரியும், மாஸ் 2 அப்படின்றது தெரியும். ஃபைனலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிடலாம், ரேடியஸ் ஆஃப் செகண்ட் மாஸ் அப்படின்றது நம்ம டேரக்டாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரக்டாக அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மாஸ் 1 வந்து 10 kg, அண்ட் தென் ரேடியஸ் R1 வந்து 200 ஈக்குவல் டு மாஸ் 2 ஓட வேல்யூ M2 இன்டூ நம்ம தான் மாஸ் 2 வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. மாஸ் 2 நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மாஸ் 2 ஓட வேல்யூ எவ்வளோ, 5 kg. ஓகேங்களா. 5 இன்டூ ரேடியஸ் 2. ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் 2 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் அப்போ ரேடியஸ் 2 அப்படின்றது நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 5 வந்து நமக்கு என்ன செய்யணும், ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது டினாமினேட்டரில் போயிடும். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு R2 ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 400 mm அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. 400 mm அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2 steel balls of 2 kg and 4 kg mass respectively are pressed on the 2 ends of spring, all pre-placed on a smooth surface. When released, the smaller ball moves with an acceleration of 2 meter per second square. The simultaneous acceleration of the bigger ball will be. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸ்மாலர் பாலோடைய ஆசலரேஷன் அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பிக்கர் பாலோடைய ஆசலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாங்கள் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். மாஸ் 1. ஓகேவா. ஸோ மாஸ் 1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மாஸ் M1 அப்படின்றது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 kg அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அண்ட் தென் மாஸ் 2 வந்து M2 அப்படின்னு நம்ம எடுப்போம். ஓகேவா. ஸோ நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4 kg அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஆக்சலரேஷன் A1 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக்சலரேஷன் A1 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, A2 தான் வந்து நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ் 1 நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் M1 A1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் ஃபோர்ஸ் 2 ஈக்குவல் டு M2 A2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபோர்ஸ் 2 ஈக்குவல் டு M2 A2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், M1 A1 இஸ் ஈக்குவல் டு M2 A2 அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸுமே நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது M1 A1 இஸ் ஈக்குவல் டு M2 A2 அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டேரக்டாக அப்படி கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ M1 ஓட வேல்யூ 2 இன்டூ ஆக்சலரேஷன் 1 வந்து 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் மாஸ் 2 ஓட வேல்யூ 4 kg இன்டூ ஆக்சலரேஷன் 2 தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ ஆக்சலரேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு 1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு ஆக்சலரேஷன் 2 ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றதுல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க.
A single cylinder reciprocating engines works with a stroke of 320 mm, mass of reciprocating parts as 45 kg and mass of revolving parts as 35 kg at crank radius. If 60% of the reciprocating parts and all the revolving parts are to be balanced, then the balancing mass required at a 300 mm radius is nearly என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிங்கிள் சிலிண்டர் ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின் சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஸ்ட்ரோக் லென்த் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது, ரிவால்விங் பார்ட்ஸும் இருக்குது இல்லைங்களா. ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் ரிவால்விங் பார்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ எனக்கு 300 mm கிராங்க் ரேடியஸில் அதனுடைய மாஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரோக் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரோக் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 320 mm அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. 320 mm அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. மாஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ். ஓகேவா. மாஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 45 kg அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் தென் மாஸ் ஆஃப் ரிவால்விங் பார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. மாஸ் ஆஃப் ரிவால்விங் பார்ட்ஸ். ஓகேவா. மாஸ் ஆஃப் ரிவால்விங் பார்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 kg அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த பார்ட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த பார்ட்ஸை பேலன்ஸ் பண்ணுறாங்க, ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சப்போ 60% ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ 60% ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் பேலன்ஸ்ட் அப்படின்னா, ஸோ இது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸோடைய வேல்யூ எவ்வளோ 45 kgன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.6 நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 0.6 into 45 ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 27 kg அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் டோட்டல் மாஸ்மே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ டோட்டல் மாஸ் ஷுட் பி பேலன்ஸ்ட். ஓகேவா. டோட்டல் மாஸ் டு பி பேலன்ஸ். ஓகேவா. அப்போ டோட்டல் மாஸ் எவ்வளோ நமக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ ரிவால்விங் பார்ட்ஸ் எவ்வளோ 35 அண்ட் தென் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளோ கிடைச்சிருக்குது, 27 கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ ஃபைனலாக இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 62 kg அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிராங்க் ரேடியஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்ட்ரோக் லென்த் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை, ஆர் வேல்யூ தேவை, ரேடியஸோட வேல்யூ தேவை. ரேடியஸோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரோக் லென்த்தில் பாதி தான் என்ன, கிராங்க் ரேடியஸ் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அப்போ கிராங்க் ரேடியஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் லென்த்தோட வேல்யூ எவ்வளோ 320 mm டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ அப்போ கிராங்க் ரேடியஸ் அப்படின்றது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 160 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வேற என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு கிராங்க் ரேடியஸ். ஓகேங்களா. ஸோ கிராங்க் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 300 mm மாஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, MCRC is equal to MR. ஓகேங்களா. ஸோ இந்த M அப்படின்றது டோட்டலாக நம்ம இந்த பேலன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அந்த இந்த ஆர் அப்படின்றது நம்ம இங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் லென்த்தோடைய வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேடியஸ் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த ஆர்சி அப்படின்றது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குடைய எம்ஸ், தட் மீன்ஸ் பேலன்ஸ்டு மாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ எம்சி அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும் இன்டூ ஆர்சியோட வேல்யூஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 300 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மாஸ் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் 62 kg ப்ளஸ் ரேடியஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம் 160. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், எம்சி தான் ஃபைன் பண்ணணும். அப்போ 62 மல்டிப்ளிகேஷன் இருக்கும், 62 into 160 டிவைடட் பை 300 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ எம்சி ஈக்குவல் டு இதை ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 33.06 கிலோகிராம் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் வந்து செக் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்க. 33.06 தட் மீன்ஸ் நமக்கு 33.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவுண்ட் ஆசிங் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ டெய்லி நம்ம T20 சீரீஸில் நம்ம டெய்லி ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து எடுத்து ஸோ அது ரிலேட்டடான பேசிக்கான கான்செப்ட் என்ன, அண்ட் தென் ஸோ அதுலேருந்து நமக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அச்சீவர்ஸ். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த TNPSC, TNUSRB, SSC அண்ட் RRB எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண நம்ம அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா.
ஸோ வந்து நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில், மெட், ட்ரிபிள் இசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சி ஜேஇ இதுக்கெல்லாமே வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் TNUSRB SI and PC, TNPSC combined technical service exam both degree and diploma level, and then TNPSC group 1, group 2, group 2A, group 4, TRB civil, MEC, triple EC இதெல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.